ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நீர் பேசும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, கேட்கிற காதுகளை கொடுத்து, அவருடைய வாழ்வையில வார்த்தை வள்ளமாக்கி ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவரும் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் மகிமையில பிரவேசிக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான வைத்தவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. எங்களை படைத்த ஒன்றான மெய்த்தவனுக்கு காத்திருக்க வேண்டும். அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடன் கொள்ள செய்வார். ஏனென்றால் அவர்தான் எங்களை படைத்தவர். அவருக்குத்தான் நாங்கள் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். அவரோடு அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக அவரிடத்துல நாங்கள் அமைதியாக காத்திருக்கும் பொழுது அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். வார்த்தை கூடாக, பலத்து கூடாக, சுகத்து கூடாக, ஆசீர்வாதத்து கூடாக அவர் காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதித்து அன்பு கூர்ந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திட மனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருக்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த மதங்களில் இருக்கிற தெய்வத்தை போல அல்ல. எங்களுடைய தேவன் அவர்தான் எங்களை உருவாக்கிற தேவன். நாங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அந்த எங்களை படைத்த தேவனோடு வாழுகிற வாழ்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மைகளை செய்கிற ஆவி எல்லா மக்களுக்கும் தேவனோடு உறவாட, மற்றவர்களை அன்பு கூற, எங்களை படைத்த தேவனை அன்பு கூற, பிறரை அன்பு கூற அவர் அந்த அன்பின் ஆவியை தந்து அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இச்சையடக்கத்தை, விசுவாசத்தை, தயவை, நற்குணத்தை, சாந்தத்தை, நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களை தந்து எங்களை ஸ்திரப்படுத்துகிற, இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு மதத்தில் இருக்கிற மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்கு பின்புறத்தில், ஒவ்வொரு மதத்துக்கு பின்புறத்திலும் பாருங்கள், ஐடல்ஸாக, விக்கிர ஆராதனையாக, அல்லது அவர்களுடைய அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஒருவரும் மதங்களில் இருக்கிறவர்கள் அந்த மெய்யான தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த மெய்யான தேவனை அறிய வேண்டுமாக இருந்தால், ஒன்றான மெய்த்தவனை அறிய வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். இயேசு கிறிஸ்துவும் ஒன்றான மெய்த்தவனும் ஒன்றாக இந்த உலகத்தை படைக்கும் போது இருந்தவர்கள். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். அதே போல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். பாருங்கள், அவர் செல்ல பிள்ளையாக, அந்த ஒன்றான மெய்த்தவனோடு செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பாருங்கள், மனிதனாக 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல பிரவேசித்து 33 வருடங்கள் வாழ்ந்து மரிப்பதற்காக, மரிக்கிற மிஷனோடு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். மரிப்பதற்காக. நாங்கள் எல்லாம் மேக்சிமம் ஆண்டுகள் வாழ விரும்புகிறோம். அந்த ஆண்டுகளை அவர் எங்களுக்கு தருகிறார். ஆனால் இயேசு பாருங்கள், மற்ற மதங்களில் உள்ள தலைவர்களை பாருங்கள், அவர்கள் வயது முதிர்ந்து தான் மரித்திருப்பார்கள். யாரும் இந்த வாலிப வயதுல மரிக்கவில்லை.
ஏனென்றால் மனு குலத்தின் ஆதாம் ஒருவாளின் பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் மனு உருவெடுத்து மகனாக தேவனுடைய குமாரனாக வந்து மனு குலத்திற்காக மரித்தார். பாருங்க, பழைய பாட்டு காலத்துல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அந்த பள்ளதட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த வாலிப வயசுல 33 வயதுல இந்த பள்ளதட்ட ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி தான் இன்றைக்கு புதிய ஏற்பாடுல வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒரே பலியாக அடிக்கப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். பாருங்கள், அவருக்கு காத்திருக்கும் பொழுது, கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பாருங்கள், கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை அவர் அவர் மரணத்தில் இருந்து விடுவிக்கிறார். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், எங்களுடைய ஆத்துமாவை அவர் அவர் எடுத்துக் கொள்கிறார். பிசாசு எங்களுடைய ஆத்துமை தோட முடியாது. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஊழியம் செய்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்தில் இருந்து விடுவிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பஞ்சத்தில உயிரோட வைக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் கேடகமும் ஆனவர். இப்படியான துணை உள்ள தேவனாக, கேடகம் உள்ள பாதுகாப்பு தருகிற தேவனாக எங்களுடைய தேவன் இருக்கிறார். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், தாவீது பாவம் செய்த பொழுது 51ஆம் சங்கீதத்தில இந்த தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிறார், கிருபையும் மைக் கட் பண்ணுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி விடும் என்று கேட்கும் பொழுது அவர் கழுவி விடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரிடத்துல காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனங்களை அவர் தருவார். அவரிடத்துல அவர் இரவும் பகலும் அவருடைய வாசற்படியே இருந்து பாருங்கள். அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என்னுடைய இருதயத்தை திறந்தார் அவரை நாங்கள் அழைக்க வேண்டும், விட்டுவிடக்கூடாது. அவர் அப்புறம் போகிறவர் போலத்தான் காணப்படுவார். நீர் என்னோடு தங்கியிரும். அன்று இம்மாசிடங்கள் எப்படித்தான் அழைத்தார்கள், எங்களோடு தங்கியிரும் என்று அழைத்த பொழுது பாருங்கள், அவர் அவர்களோடு போய்
பாஸ்டர் உங்களோட இணைப்பு விட்டு விட்டு வருது பாஸ்டர். அவரை வருந்தி அழைக்க வேண்டும். பாருங்கள், சில உணவு ஒருவர்கள் குடும்பத்தை அழைக்கும் பொழுது நீங்கள் வருந்தி அழைக்க வேண்டும். உரிமையோடு நீங்கள் இயேசுவின் குடும்பம் என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் உணவருந்து செல்ல வேண்டும். அது எங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். நீ வர வேண்டும். அப்படிதான் இயேசுவை நீங்கள் வருந்தி அழைக்க வேண்டும். அவர் அவர் வருந்தி இருதயபூர்வமாக நீங்கள் அழைக்கும் பொழுது, சுத்த இருதயத்தோடு அழைக்கும் பொழுது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். உயிர் பாருங்கள், நாங்கள் மெய்யான தேவனை கண்டடைகிறோம். அவர் ஜீவனை தந்து உயிரை காப்பாற்றி நிச்சயமாக அந்த தேவனோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். உண்மையோடு எங்களுடைய உயிர் உள்ள உண்மை உள்ள அந்த ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்து இரட்சகர் மூலமாக அறியும் பொழுது, உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும், நெடுங்காலமாய் காத்திருந்ததால் இதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நாங்கள் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆதாம் ஜீவ விருட்சத்தை கனியை உட்கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை உட்கொண்டு பாவத்தை பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஜீவ விருட்சம் போல ஜீவ விருட்சத்தின் கனிகளை தருகிறவராக அவர் இருக்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். பாருங்கள், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தான் எங்களுடைய தேவன். தீமை அவருக்கு பிடிக்காது. அவர் செய்வதெல்லாம் எங்களுக்கு, அவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை, பரிபூர்ணமான வரங்களையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும், நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் ஒரு மேட்டின் மேல் ஒரு கரண்டியை போலவும் மீந்திருக்கும் மட்டமாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். பாருங்கள், வேதாகமத்தில ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். அது பரலோக கணக்காக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக ஆனால் நீங்கள் இப்படியாக திறக்கப்படும் பொழுது எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு உதவிக்காக காத்திருப்பார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனசிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்கள், உங்களுக்கு எதிராக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக தீமை வரும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ஆபிரகாமின் சந்ததிக்காக அந்த செங்கடலை பிரித்த தேவன், யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்த தேவன், இப்படியாக எரிகோ மதில்களை உடைத்து கானான் தேசத்தில போய் கொண்டு போய் சேர்த்த தேவன் தான் எங்களுடைய தேவன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எங்களுக்கு, இந்த இன்றைக்கு வாழுகிற எனக்கும் உங்களுக்கு அந்த நிஜமான கானான் தேசத்தை நிச்சயமாக தேவனோடு வாழுகிற எவர்லாஸ்டிங் லைஃப் உள்ள அந்த பரவ கானான் தேசத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரின் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பமாயிரும். அவர்கள் இன்றைக்கு நிறுத்தங்கள் பல நாடுகளில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த மெய்த்தேவனை நம்புகிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சி அடையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையை குறைபடாது. பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இன்னைக்கு மனிதர்கள் முதலாவது பணத்தையும் பொருளையும் உணவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனாலதான் இந்த உலகத்துல இன்றைக்கு பல பிரச்சனைகள். தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அறிய அறிய எங்களுடைய வாழ்விலே இருக்கிற வறுமைகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் போய்விடும். இன்றைக்கு பலர் அறியாமையினால சங்காரமாகிறார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி தேடாதது நிமித்தம் அவர்கள் சங்காரப்பட்டு பின்னடைவு அடைந்து போகிறார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் எரேமியா 14:22 பார்க்கும் பொழுது, புற ஜாதிகளுடைய வீடான தேவர்களுக்குள் மழை வருஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டு. இந்த தேவர்கள் எல்லாம் இந்த மதங்களில் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால இந்த உலகத்துக்கு மழையை வருஷிக்க அவர்களால முடியாது. எந்த ஒரு மதத்திலேயும் ரிலிஜன்ஸால அந்த மழையை கொடுக்க முடியாது. பாருங்க, நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள், இந்த மதங்களில் உள்ள தேவர்களுக்குள் மழை வருஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவா அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினவர். பாருங்கள், வானத்தை திறந்து மழையையும் சினோவையும் பரலோகத்திலே எடுத்து இந்த பூமிக்கு தருகிறார். எங்களுக்கு உணவுக்காக மிருகங்கள், பறவைகள், கடல் வாழ் மிருகங்கள் எல்லாவற்றையும் போஷிப்பதற்காக, பழங்களை தருவதற்காக, உணவுப் பொருட்களை தருவதற்காக பரலோகத்தை திறந்து பாருங்கள், பரலோகத்திலே இருந்து மழையும் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அந்த ஆசீர்வதிக்கிற காரியத்தை செய்து விட்டு தான் திரும்பும். அது வருமனவே திரும்பாது. எப்படி மழையை தேவன் பரலோகத்தை திறந்து இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும். சங்கீத 120 படி வசனத்தை அனுப்பி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன். உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வருமானம் இல்லாவிட்டால், வருமானம் குறைவாக இருந்தால் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். சங்கீதம் 1 சொல்லுகிறது, துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வேதத்தில், இந்த வேதாகம் என்பது ஒன்றான மெய்த்தவனுடைய இயேசுடைய வசனங்களாக இருக்கிறது. துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நேசிக்க நேசிக்க வார்த்தை உங்களுக்கு ஞானத்தை தரும், புத்தியை தரும், அறிவை தரும். பலவிதமான தொழில்நுட்பங்களை டாக்டர்ஸ் கண்டுபிடித்ததெல்லாம் இந்த வேதாகமத்தை படித்தவர்கள் தான். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, தொழிலில ஞானம், நீங்கள் செய்கிற காரியங்களில வெற்றியுள்ள வாழ்வு, உங்களுடைய ஆசீர்வாதம். விதைக்கிறவனாலோ ஒன்றுமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலோ ஒன்றுமல்ல, விளையை செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையான தேவன் எங்களுக்கு வாழ்வழிக்கிற தேவனாக வருகிறார். 40:31 பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, காத்திருக்கிறவர்களுடைய வார்த்தைக்காக அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவன். அதிகாலையில வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். முதல் வயதிலேயே பாருங்கள்,
அந்த கண்ணுக்கு இளமை அடைகிறார். அதே போலதான் முது வயதில இருக்கிற முதியவர்களை பாருங்கள், எங்களை எல்லாம் புது பலன் தந்து எங்களை வாலிபர்களாக மாற்றுகிற தேவன் தான் எங்களுடைய அவருக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது அவர் எங்களை பலன் தந்து எங்களை வழிநடத்துகிறவராக அவர் இருக்கிறார். எரேமியா 13 16 வசனத்திலேயும் அவர் அந்த காலத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்பும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பாருங்கள், நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக இருள் சூழ முன்பாக உங்களுடைய வாலிப பிராயத்தில அந்த சிருஷ்டிகளை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். புலம்பல் 3 வசனத்திலேயும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆபகுக் 2 வசனத்திலேயும் ஆபகுக் 2 வசனத்திலே குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எங்களுக்கு ஊழியத்துக்கு அழைத்தவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அந்த தரிசனம் நடக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்கள், சீடர்களுக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பாருங்கள் இப்படி அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எங்களிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அவர் வாக்குத்தத்தமாகிய அந்த பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லி சொன்ன ஒரு 50வது நாளில மரித்து உயிர்த்தெழுந்த 50வது பெந்தெக்கோஸ்தே நாளில அனுப்புவேன், அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்கள் என்று அடிப்படையாக சீடர்கள் காத்திருந்து 50வது நாளில பாருங்கள் பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு அடிமுழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த எல்லாரையும் நிரப்பிட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பலனை கொடுத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய ஒன்றான மெய்த்து வருடத்திலே இருந்து வருகிற ஆவியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1 வசனத்திலேயும் பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தவும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றதுனாலதான் நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தை ருசித்திருக்கிறோம். அது பரலோக சந்தோஷமாக இருக்கிறது. ஆக அவர் இருக்கிறார். பாருங்கள், மோசேயை தேவன் சந்திக்கும் பொழுது மோசே மலையின் மேலே காத்திருந்து தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் யாத்திராகமம் 24 வசனத்தில மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேலரும் புத்திரனுடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போலிருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். பாருங்கள், மோசே தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை 40 நாள் பாருங்கள் காக்க வைத்தார். மோசேயை பரிசுத்தமாக்குவதற்காக தேவனோடு காத்திருந்து மோசே பாருங்க 40 நாள் காத்திருந்து தேவனை சந்திக்கிறார். அவனுடைய முகம் பிரகாசம் அடைகிறது. தேவனுடைய பிரசன்னம் அவன் கீழே இறங்கி வரும் பொழுது பாருங்கள் அவனுடைய முகம் முக்காலிட்டு கொண்டு வருகிறான். அவனுடைய பிரகாசம் யாத்திராகமம் 34 வசனத்திலேயும் மோசே
கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவர்கள் தேவனோடு முக்காடு போடாமல் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். 40 நாள் காத்திருந்து அவருடைய மகிமையை தன்னுடைய முகத்தில, இருதயத்தில எல்லா இடமும் பெற்றுக்கொண்டு அவனுடைய முகம் சைன் பண்ணி கொண்டிருக்கிறதுதான் தேவனோட உறவாடுபவர்களுடைய முகத்தில தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். முக்காடு போடாதிருந்தான். வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொண்டான். இப்படியாக முக்காடு போட்டுக்கொண்டு அவன் கீழே இறங்கி பேசும் பொழுது அவருடைய முகத்தை காண்பித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் காத்திருப்பே. நிச்சயம் வரும், தாமதித்தாலும் காத்திருப்பே. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், உண்மையுள்ளவர் சுக வாழ்வை துளிர்க்கச் செய்வார். உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சுளிக்கச் செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். வெல்லப்படுவேன் எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். வெல்லப்படுவேன் எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன் காத்திருப்பேன்
அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நாம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மில காத்திருக்க மோசே இந்த 40 நாட்கள் அந்த மலை உச்சியில உம்மோடு உமக்காக காத்திருந்து மோசே அழைத்தீரே. மகிமையான பிரசன்னத்தை அவருடைய முகத்துல கொடுத்து எப்படி அந்த கட்டளைகளை கொடுத்து அனுப்பினீர், அதே போல உமக்காக இந்த சங்கம நித்தியன் வெளிச்ச ரேடியோவில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய முக பிரசன்னத்தை, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக உம்முடைய மகிமையை அவர்கள் காண கிருபையும் இரக்கமுள்ள அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், யார் யாரு எந்தெந்த நாடுகள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரோடு நேரிடப்படும்படியாக கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை தேட, தட்ட, கண்டடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரையும் உடைய உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியானவரே, இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், மோசேக்கு உடைய மகிமையை காண்பித்தது போல நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் நிரப்பி அவர்களை பரவசப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் உள்ள கணுக்கால் அளவுகளுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொரு நாளும் உமக்காக காத்திருந்து அந்த மகிமையை காண, அந்த மோசே கண்ட மகிமையை எங்களுக்கு தந்து உம்முடைய அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து துதி கண்ண மகிமையை மங்கே செலுத்தி பிதாவானுடைய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அவருடைய முகத்தில் பிரசன்னமாகி அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்து அவர்களை ஆசீர்வதித்து ஜனங்களை ஆசீர்வதித்தது போல ஒருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்வீராக. துதிகன மகிமை உண்டான மித்தவனாக உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்.